நாமக்கல் மாவட்டம் பாரமத்தி வேலூர் அருகே உள்ள சேலூர் செல்லப்பம்பாளையம் கிராமத்தின் நுழைவு வாயிலிலேயே அமைந்திருந்தது அந்த கிணறு. அன்று அதிகாலை விடிந்ததும் கிணற்றை எட்டி பார்த்தவர்களை கதி கலங்க வைத்திருக்கிறது அந்த காட்சி. தண்ணீரில் மக்கி போன குப்பைகளுக்கு மத்தியில் மிதந்து கொண்டிருந்தது ஒரு குழந்தையின் சடலம். உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் ஊர் மக்கள் உதவியோடு சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது ஸ்னேகா என்ற பெண்ணின் 4 வயது மகள் பூவரசி என்று தெரிய வந்திருக்கிறது. கபிலர் மலை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்னேகா சம்பவத்திற்கு முதல் நாள் இந்த ஊரில் இருக்கும் தனது உறவினரான கோகிலா என்பவர் வீட்டிற்கு குழந்தையோடு வந்திருந்த நிலையில் இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது. இது குறித்து போலீசார் மேலும் துருவி விசாரிக்கவே குழந்தையின் தாய் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்திருக்கிறார். இதனால் அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போதுதான் நடந்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்தது. பெற்ற குழந்தையை தாயே கிணற்றில் வீசி கொடூரமாக கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல நாடகமாடியிருக்கிறார். இந்த பயங்கரத்திற்கு காரணம் கள்ள காதல். ஸ்னேகாவுக்கு முத்தையா என்பவரோடு சில ஆண்டுகளுக்கு முன்தான் திருமணமாகி இருக்கிறது. இவர்களின் ஒரே ஒரு பெண் குழந்தைதான் பூவரசி. கணவன் குழந்தையோடு ஆரம்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்னேகாவுக்கு பக்கத்து ஊரைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞரோடு ஏற்பட்ட பழக்கம் மொத்த குடும்பத்தின் நிம்மதியையும் கெடுத்து விட்டது. ஸ்னேகாவும் சரத்குமாரும் நட்பாக பழகி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அது தகாத உறவாக மாறியிருக்கிறது. இந்த விஷயம் கணவன் முத்தையாவுக்கு தெரியவர குடும்பத்திற்குள் பூகம்பம் வெடித்திருக்கிறது. பல முறை ஸ்னேகாவுக்கு புத்தி சொல்லியும் அவர் மாறுவதாக இல்லை. குழந்தையின் எதிர்காலத்தை தாயின் தகாத பழக்கம் சீரழித்துவிடும் என நினைத்த அவரது கணவர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். சம்பவத்திற்கு முதல் நாள் ஸ்னேகாவை அழைத்து புத்தி சொன்ன போலீசார் குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டாவது கணவனோடு சேர்ந்து வாழச் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டு வீடு திரும்பி வந்த ஸ்னேகா பேருந்து நிலையத்தில் கணவனை தனியாக விட்டுவிட்டு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு சேலூர் செல்லப்பம்பாளையத்தில் இருக்கும் உறவினரான கோகிலாவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார். உறவினரான கோகிலாவிடம் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து கொட்டி தீர்த்த ஸ்னேகாவுக்கு கோகிலா கொடுத்த யோசனைதான் இந்த கொலை. இரவில் ஆள் நடமாட்டம் அடங்கியதும் குழந்தையை தூக்கி வந்த ஸ்னேகா ஈவு இரக்கம் இல்லாமல் கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு கமுக்கமாக வீட்டிற்கு திரும்ப சென்று உறங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்னேகாவையும் அவரது உறவினர் கோகிலாவையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.